சாமியாடிகளுக்கு துணை யாருமே இல்லைன்னு நாம் நினைப்போம். ஆனால் அது உண்மை இல்லை. நம்ம அந்த சாமியை சுமக்கிற தேகத்துக்கும் அந்த சாமியாடிகளுக்கும் எப்படி அந்த சாமி துணையாக நிற்கிதோ, அதே மாதிரி ஒரு சில மனிதர்களையும் அந்த சாமியாடிகள் அந்த சாமியாடிகளுக்கு துணையாக பலமாக அனுப்பும். அதை தான் இன்றைக்கி நான் அறிஞ்சது அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். எல்லாரும் யாரும் தனிமைப்படுத்தப்படுவதில்லைங்க. நாமளே தனிமைப்பட்டுக்கிறோம். ஆனால் யாரும் தனிமைப்படுத்தப்பட மாட்டார்கள். இது சாமியை சுமக்கிற சாமியாடிகளுக்கும் பொருந்தும். இப்போ எனக்கு என் மேலே ஒரு தெய்வ சக்தி இருக்குது. அந்த தெய்வ சக்திக்கு உண்மையாக நிகராக நேர்மையாக நான் இருக்கேன் அப்படின்னா, எனக்கு ஒரு சில தடைகள் எனக்கு ஒரு சில தடைகள், எனக்கு ஒரு சில பிரச்சனைகள், எனக்கு ஒரு சில தீய வினைகள், இது எல்லாமே என்னுடைய நான் சந்திக்கிற ஒரு சில விஷயங்களாக இருக்கும். என்னுடைய வாழ்நாளில் இருக்கும். ஆனால் இது எல்லாத்துக்கும் துணையாக பலமாக எனக்கு என் சாமி கூட நிற்கிறது மட்டும் இல்லாமல், ஒரு சில மனிதர்களையும் எனக்கு துணையாக நிற்கும். எப்படி துணையாக நிற்கும்? அது யாருங்க? அதை எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு யாருமே இல்லையே, அப்படி யாரும் துணையாக நிற்கலையே, நான் சாமியை சுமந்த நாள்லேருந்து நான் தனியாக தானேங்க இருக்கேன், துணையாக யாருமே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நாம் அதை கண்டுபிடிக்கணும். சரிங்க, எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு சில உண்மையான நிகழ்வுகளை சொல்கிறேன். அந்த நிகழ்வுகளை கேட்கும்போது உங்களை சுற்றி அது மாதிரி யாராவது இருந்தாங்க அப்படின்னா, அவர்கள்தான் உங்களுக்கு துணையாளர்கள், உதவியாளர்கள் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சு கொள்ள முடியும். ஒரு எல்லையில் ஒரு சாமியை சுமக்கிறாரு. அந்த சாமியை சுமக்கிற பக்குவம் அவருக்கு இல்லை. சாமி பரிபூரணமாக வந்து நிற்கிது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, சாமியை சுமந்தா எல்லாரும் படி கல்லடியும் சொல்லடியும் அவர் மேலேயும் விழுகுது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? எல்லாத்தையும் சகிச்சு, கல்லடியும் சொல்லடியும் எல்லாத்தையும் சகிச்சு தாங்கி தன்னுடைய அனைத்து செயல்களையும் முன்னேறி போகிறார். அப்போ ஒரு காலகட்டம் வரும்போது என்ன பண்ணுறாரு? அவரே கொஞ்சம் தளர்றாரு, கொஞ்சம் பின்வாங்குறாரு. அப்போ அவருக்கு ஒரு அழைப்பு வருது. அந்த அழைப்பை யார் என்ன அப்படின்னு பேசும்போது அவருக்கு தெரியுது, அவர் சாமி அனுப்பி வைத்த, அவருக்கு ஆறுதலாக, அவருக்கு துணையாக, அவரை பக்குவப்படுத்த, அவரை நல்வழிப்படுத்த அனுப்பி வைத்த அந்த தெய்வ சக்தியால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதர் அப்படின்னு அந்த அழைப்பை எடுத்து பேசுகிறார். அழைப்பை எடுத்து பேசும்போது ஆரம்பத்தில் என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் தெளிவாக பேசலாட்டாலும் பேச 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 இவருக்கு தெரியுது, நாம் மனசில் இருக்க எல்லா கேள்விகளுக்கும் பதில் இவர் வச்சிருக்காரே, நாம் எல்லா குழப்பங்களுக்கும் பதில் இவர்கிட்ட இருக்கே, நமக்கு அழகான ஒரு பாதையை கொடுக்குதே, ஒரு தெளிவை கொடுக்குதே, ஒரு நம்பிக்கையை கொடுக்குதே, ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குதே அப்படின்னு அவருடைய கையை இறுக பிடிச்சிக்கிறார். இதே மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கா? உங்களுக்கு இந்த அறிவும் இந்த பதிவுகள் கூட அது மாதிரி இருக்கலாம். ஆனால் இதை தவிர்த்து உங்களுக்கு நெருக்கமாக உங்களை அறிந்த ஒரு சில நன்மக்கள் உங்க தெய்வத்தால் உங்களுக்காகவே அனுப்பப்படுவார்கள். சத்தியமான ஒன்று. சரி, இன்னொன்று என்ன அப்படின்னா, ரொம்ப ஒரு தீய வினை, ஒரு பெரிய கட்டு, ஒரு மரிப்பு அந்த சாமிக்கு நடக்கிறது. அந்த சாமியாடி தேகத்தில் காட்டுது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? மேலே இருக்கிற சாமியை நினச்சி அந்த கட்டிலிருந்து விடுபடுறாரு. ஆனால் அவருக்கு ஏன், எதுக்கு, என்ன அப்படிங்கிற விளக்கம் தெரியல. அவர் என்ன பண்ணுறாரு? அந்த சாமிகிட்ட, ஐயா இப்படியெல்லாம் நடக்குது, ஆனால் நீ இதை சரி பண்ணி கொடுத்துட்ட, கட்டை உடைச்சிட்ட, மரிப்பை தடுத்துட்ட, முடிச்சுகள் அவிழ்த்துட்ட, ஆனால் இதெல்லாம் வருதே, இனி இது வராமல் நான் என்னையா முன்னெச்சரிக்கையாக நான் எப்படி பாதுகாக்க முடியும் அப்படின்னு கண்ணை மூடி ஒரு கணம் தியானிக்கிறாரு. அப்போ அவருக்கு ஒரு அசரீரி காதில் இருக்குது. அசரீரி காதில் கேட்கறது மட்டும் இல்லாமல் அந்த உருவம், அந்த மனிதர், இன்னொரு தெய்வத்தை சுமக்கிற ஒரு சாமியாடியோட உருவம் அவர் கண்ணில் அசரீரியில் விழுகுது. மறுநாள் உடனே அவர் கலைச்சி இந்த விஷயத்தை சொல்கிறாரு. எல்லாரும் நாம் ஒரு விஷயத்தை ஒருத்தர்கிட்ட போய் சொல்கிறோம் அப்படின்னா எந்த அளவு அவங்க நம்மளை சரியாக புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு இருக்குல்ல. ஆனால் அவர் அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அந்த சாமி போல், அந்த சாமி இட்ட கட்டளை போல், இதுதானப்பா காரணம், இதை செய்யி, இதை வராமல் இதை தடுக்க இது மாதிரியான வழிமுறைகளை உன்னைய சுற்றி உருவாக்கு அப்படின்னு அந்த மனுஷன்
அவருக்கு அந்த இடத்துல புரிய வைக்கிறாரு. அடுத்து இது போன்ற ஆபத்துகள் வராம தடுக்கிறதுக்கு உதவியா நிற்கிறாரு. அப்ப எந்த சாமி எப்படி ஒரு துணை அனுப்புதோ, அதே சாமி எந்த சாமி அசரீரிலையும் அதனுடைய உருவத்தையும் காட்டி கொடுக்குதோ, அதே மாதிரி மனிதர்கள் உங்களுக்குள்ளேயும் உங்களை சுற்றியும் இருப்பாங்க அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல வரேன். சரிங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு சாமியாடி, அந்த சாமியாடி ஒரு அம்மா போய் ஒருத்தர்கிட்ட அருள்வாக்கு கேட்க போகிறாங்க. அந்த சாமியாடி இன்னொரு சாமியாடி அருள்வாக்கு சொல்கிறாரு, உன் மனசில் 1000 கஷ்டம் இருக்குது, 1000 கவலை இருக்குது, 1000 வேதனை இருக்குது. நீ உன்னைய பற்றி கவலைப்படுறியோ இல்லையோ, உன் தெய்வத்தை பற்றி கவலைப்பட்டு நீ நிற்கிற. இந்த காலகட்டங்களில், இந்த நேரங்களில் இந்த சாமியும் சரி, உன்னுடைய மனநிலையும் சரி மாறும், எல்லாம் சரியாக வரும். அதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் எடுக்கும். அது வரைக்கும் இந்த வேதனைகளை நீ சகிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வாக்க சொல்லிடுறாரு. சரி, அந்த அம்மா வந்துருச்சு. சரி, இப்போ இல்லாட்டினாலும் ஒரு நாள் சரியாகும் அப்படிங்கிற நம்பிக்கையிலேயே தெய்வத்தை வணங்கி வருது. ஒரு காலகட்டம் வரும்போது அந்த சாமியாடி சொன்ன அருள் வாக்கு அந்த இடத்துல பலிதமாகுது. ஒரு ஆளை சொன்னாரு, ஆனா அந்த இடத்துல அந்த காலகட்டம் நெருங்கும் போது அந்த அம்மாவுக்கு துணையா 1க்கு 3, 3க்கு 5 வங்காளி வங்காளி பெருமக்கள் எல்லாரும் வந்து ஒன்னா நின்று துணையா அந்த தெய்வத்தோட கரங்களை வலிமை சேர்க்கவும், அந்த எல்லையில் இருக்கிற குழப்பங்களை தீர்க்கவும், வலிமை சேர்க்கவும் அந்த இடத்துல துணையா நிற்கிறாங்க. அவர் சொன்ன வாக்கு அங்க பலிதமாகுது. அப்ப நாம தான் தனியா இருக்கோம் அப்படின்னு நாம நினைக்கிறது தவறு. நம்ம சாமி நம்மளை அப்படி தனியா விட்டுறாது. ஏதாவது ஒரு வழியில, ஏதாவது ஒரு ரூபத்துல, ஏதாவது ஒரு வழியில நமக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யறதுக்கு, நல்ல விஷயங்களை புரிய வைக்கிறதுக்கு, தெளிவுபடுத்துறதுக்கு, நம்மளை பாதுகாக்கிறது, நமக்கு துணையாக நம்ம சாமி கண்டிப்பாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களை அனுப்பும் அப்படிங்கிறத சத்தியமான உண்மை. ஏங்க நீங்க சொல்றதெல்லாம் புரியுதுங்க. இது மாதிரி எனக்கு எதுவுமே தெரியலையாங்க. நான் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? என்னைய சுத்தி இருக்க எல்லாருமே நல்ல மாதிரி நடிக்கிறான். முன்னாடி ஒன்று பேசுறேன், பின்னாடி ஒன்று பேசுறாங்க. அவர்களை நம்பி போனால் அவர்களே என்னுடைய முதுகுல குத்தி இவ்வளோ கஷ்டத்துக்கு ஆளாக்கிறாங்களே, நான் எப்படியே கண்டுபிடிக்கிறது? நீங்கள் கண்டுபிடிச்சு தேடி போக வேண்டிய அவசியமே இல்லைங்க. உங்களுக்கு இது போன்ற மக்கள் நீங்கள் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை தேடி அவங்க வருவாங்க. ஒரு விழுந்த ஒரு பிள்ளைய தூக்கி விடுற மாதிரி அவங்க உங்களுக்கு வருவாங்க. உங்களை வந்து தூக்கி விடுவாங்க. தவிச்ச வாய்க்கு தாகத்துக்கு தண்ணி கொடுக்குற மாதிரி அவங்க வந்து உங்க தாகத்தை தீர்ப்பாங்க. ஓடி போறீங்க, உங்களால முடியல, தூக்கி தோல்ல தூக்கி போய் கரை சேர்க்கிற மாதிரி ஒரு ஆள் வருவாங்க. பொருளாதார வழி இல்லாம பசி பஞ்சம் வறுமையில் இருக்கீங்க, பசியை போக்க வறுமையை போக்க அவங்களுக்கு தேவையான பொருளாதார வசதியை ஏற்படுத்தி கொடுக்க ஒரு ஆள் வருவாங்க. கண்டிப்பா வருவாங்க. நல்லா ஆலோசிங்களேன். நல்லா சுற்றி உட்காருங்க. இன்னைக்கு உங்க அங்காளி வங்காளிகள்லாம் யார் அப்படி இருக்கா நல்லா யோசிங்க. அப்படியே சுற்றி அப்படியே ஒரு ரவுண்டு வாங்க, ஒவ்வொரு குடும்பமாக வாங்க. மனசில் யார் கள்ளம் இல்லாமல் கவடம் இல்லாமல் யார் இருக்கா? சரி, அங்காளி பங்காளிகளை விடு. மாமி மச்சின வழியில் யார் இருக்கா? சம்பந்த வழியில் யார் இருக்கா? கூட நெருங்கிய நண்பர்கள் யாராரு இருக்கா? தோழிகள் யாராரு இருக்கா? பெரியோர்கள் யாராரு இருக்கா? முதியோர்கள் யாராரு இருக்கா? சிறுவர்கள் யாராரு இருக்கா? அப்படிங்கிற மாதிரி நல்லா ஆலோசிச்சு பாருங்க. கண்டிப்பா ஒரு ஆள் இல்லாட்டினாலும் 2 ஆள் சத்தியமா உங்களுக்கு உதவியார் யாராவது ஒரு ஆள் நிற்பாங்க. அப்போ உங்களுக்கு தெரிய வரும், இவர் தானே அவரு, என் பிறந்தவன், என் கூட பிறந்தவன், என் ரத்த சொந்தம், என் தொப்புள் குடி, இவன் தானே அவன், என் அங்காளி வங்காளி, என் பெரியப்ப மையன், என் சித்தப்ப மையன், இவன் தானா? தூரத்து சொந்தம், ஏதோ ஒரு காலத்துல அவங்க அப்பா ஆத்தாளுக்கு ஒரு உதவியை செஞ்சோம், அவர் வாரிசுகளா இவங்களா நமக்கு உதவியா இருப்பாங்க, யாருன்னே தெரியாது, இவங்களா நமக்கு உதவியா இருப்பாங்கங்கிற அவர்களுடைய உருவமும் அவர்களுடைய எண்ணமும் உங்க கண்ணு முன்னாடி கண்டிப்பா வரும். சத்தியமா வரும். அவர்கள் அனுப்புனது அவர்கள் தானாக உருவாகவில்லை. அவர்கள் தானாக உங்களை சேரல. உங்க சாமி இட்ட கட்டளையை அவங்க நிறைவேற்ற வந்திருக்காங்க. போடா என் பிள்ளை தொலையா, என் பிள்ளை தனியா தவிச்சு நிக்குது, கூட போய் நில்லப்பா, பக்குவத்தை சொல்லப்பா, மனசை தேத்தி விடப்பா, கஷ்டப்படாம வேதனைப்படாம நல்லா என்னை 4 வணங்கி வர சொல்றா, என் அருமை வறுமைகளை சொல்றா, நான் எப்படின்னு சொல்றா, என்னுடைய சக்தியை சொல்றா, என்னுடைய வலிமையை சொல்றா,
என் பிள்ளைக்கு நான் காலத்துக்கு நான் நிக்கிறேன்னு சொல்றேன். இந்த மருந்து இதுதான் இந்த நோய்க்கு இது மருந்துன்னு இந்த மூலிகைகளை சொல்றா. இதுதான்டா தீர்வு. இந்த முடிச்சுகளை இப்படி தாண்டா அவுக்கணும். இந்த கட்டுகளை இப்படி தாண்டா உடைக்கணும். போய் சொல்லப்பா. எதுக்கு அச்சப்பட வேணாம்னு சொல்லு. கலங்க வேணாம்னு சொல்லு. நான் இருக்கேனப்பா மலை போல என் பிள்ளைக்கு. போடா கூட போய் நில்றான்னு அனுப்புவான். அவர்களை அடையாளம் காட்டத்தான் இன்னைக்கு இந்த பதிவு. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.